ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. பக்கம் 845, பழைய ஏற்பாட்டுல பக்கம் 845, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லும். ஆகவே புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. புது பலன் அடைவார்கள், இல்லைன்னா கர்த்தர் அவர்களுக்கு புது பலனை தருவார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிற சூழ்நிலைகள் வேற, ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவரையும், இந்த திருச்சபையும் தேவன் ஒரு புது பலத்தினால் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த புது பலன் வரும்பொழுது இன்னைக்கு இருக்கிற பல குறைகள், பல பலவீனங்கள் நிச்சயமாய் மாறும் என்பது என்னுடைய விசுவாசமாய் இருக்கிறது. நிச்சயமாய் அப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னோட புது பலன் என்று சொல்லும் பொழுதே இந்த வார்த்தை அதிகமாக ஆன்மீக சொற்களாக இது பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் முக்கியமா கிறிஸ்துவ வட்டாரத்துலதான் இந்த சொற்கள் அதிகமா பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த புது பலன் என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, உள்ளான வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த SFC போயிட்டு வந்தாங்க. அவர்கள் சொன்ன காரியம், எல்லாரும் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பெற்றுக்கொண்டது, ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்ததை புதுப்பித்த அனுபவங்கள், பல தீர்மானங்கள் எடுத்த அனுபவங்கள். இதுதான் நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றம். அல்லேலூயா. இதுதான் புது பலன். அல்லேலூயா. நீங்க இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 55, 45, 62, கரெக்டா? 67. மொத்த வேதத்துல எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? மொத்த வேதத்துல இருக்கிறது போல 66 அதிகாரங்கள் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்கிறது. எப்படி முழு வேதாகமும் இருக்கிறதோ அதற்கு ஒத்துதான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு எத்தனை அதிகாரம், எத்தனை புஸ்தகம்? 27. கரெக்ட் தானா? தெரியாம சொல்லியிருப்பாரு. 35 தானே? 42. நீங்க சொல்லுங்க. கரெக்டா? நீங்க சொல்லுங்க. 45, 35. கரெக்ட், வெரி சூப்பர். 42, 42 தானா? 41, 30, 39. சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டுக்கு ஒத்தது போலதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எப்படி அது குறிக்கப்படுது, அதே போலதான் இந்த தீர்க்க புஸ்தகத்துல இருக்கிறது. புதிய ஏற்பாடு எப்படி அது இந்த 30 பழைய ஏற்பாடு 39 புஸ்தகத்தை முடித்து ஆரம்பிக்கிறது, அதே போல 40ஆம் அதிகாரம் என்பது புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தை உடையதாகத்தான் அது காணப்படுகிறது. அங்க எடுத்த உடனே பாருங்க, புதிய ஏற்பாட்டுல முத யார் வருதா? யோவான் ஸ்நானகன் வருகிறார். அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தான் இந்த 40ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறதும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று சொல்லும் இந்த வார்த்தை முத யார் தான் பயன்படுத்துகிறார்? யோவான் ஸ்நானகன். அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ அடுத்து பாருங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். அப்ப கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லும் பொழுது எப்படி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாச்சு? பழைய ஏற்பாட்டுல பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக யாரும் காணவில்லை. கண்ட ஒருத்தனும் உயிரோடு இருந்தது கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாச்சு. யார் மூலமா?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா கர்த்தருடைய மகிமையை இந்த பூமி, இந்த உலகம், மனிதர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். ஆகவே அந்த புதிய ஏற்பாடு அனுபவம் யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் யாரு? அப்போஸ்தலர். சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த சபை ஜனங்கள் அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில மாறுகிறது, அதை குறித்துதான் இந்த 31ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. புது பலன் என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய மாற்றத்தை சபை பெற்றுக்கொள்ள போகிறதை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். புது சிருஷ்டி என்பது அவனுடைய உள்ளான வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இன்னைக்கு சபைக்குள்ள அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சபைக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது வெளியரங்கமான கிரியை அல்ல, உள்ளான மாற்றங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உள்ளான மாற்றங்கள் நமக்குள் வரும் பொழுது அதுதான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய புது பலன். இதை நமக்கு கொடுக்கக்கூடியது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள், முதலாவது நாம் ரட்சிக்கப்படும் போது அவர் வெளியில இருந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறார், நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறார். நாம் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய என்ன செய்கிறார்? முழுவதுமாய் நிரப்புகிறார். அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான அனுபவம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன அர்த்தம்? அவர் நம்மை முழுவதும் நிரப்புகிறதான், முழுவதும் நம்மை ஆட்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஆட்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுதுதான் நம்முடைய உள்ளான வாழ்க்கையானது என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய அனுபவத்தை நம் வாழ்க்கையில பெற ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் இது ஒரு பலவீனமானது. இன்றைக்கு யூத ஜனங்கள் அவங்க, அதாவது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த நாளில இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததிகள் அப்படியே விழுந்து போகிற ஜனங்கள், அதை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நிலையான அனுபவம் அவங்களுக்குள்ள இல்லை. எகிப்திலிருந்து புறப்பட்டதுல இருந்து அவங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவங்களை தொடர்ச்சியாக நாம் என்ன செய்கிறோம்? பார்த்துட்டு இதனால என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கும் அவர்களுக்கும் எப்போதுமே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அந்த 40ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில சொல்லுகிறார், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் அவர்களோடு யுத்தம் பண்ணின ஒரு காலங்கள், பழைய ஏற்பாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அவங்களோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார், போராடி கொண்டு இருக்கிறார். மாமிசத்துல இருக்கிற நாட்கள் அளவும் நாம் எப்போதுமே தேவனோடு போராடி கொண்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்முடைய பலவீனத்து நிமித்தம், மாமிச காரியங்கள் நிமித்தம், மாமிச பலவீன நிமித்தம். அதான் பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு விரும்பாதையே செய்து கொண்டு. ஆகவே நாம் எவ்வளவு மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோமோ அவ்வளவாய் நாம் தேவனோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மாமிசத்தோடு நாம் யுத்தம் பண்ணாதபடி, தேவனோடு நாம் யுத்தம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலே மாமிசத்தின் கிரிகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மாமிசத்தின் கிரிகள் அழிக்கப்படுவதற்காகத்தான், மாமிசம் அழிக்கப்படுவதற்கல்ல, மாமிசத்தின் கிரிகள் அழிக்கப்படுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம்? பலன் அடைகிறோம். இதைத்தான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, முதல் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க.
பாருங்க, பலன் அடைந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? பலன் அடைந்து என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற பலன் பார்த்தாம இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு பவர் அப்படி இல்லை. பலன் என்பது நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெறக்கூடிய பலன். அதைத்தான் இங்க சொல்லப்படுது. அல்லேலூயா. உள்ளான வாழ்க்கையில பெறக்கூடிய பலன், பலன் அடைந்து சாட்சிகளை என்ன செய்வீங்க? இன்னைக்கு நம்ம கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க, நீங்க வர்றதே மாசத்துக்கு ஒரு முறைன்னா கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு போங்கம்மா. கம்மன் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பலன் என்பது என்ன? புது பலன் என்பது என்ன? அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பலன் அடைந்து சாட்சிகளா இருந்தாங்க. இன்னைக்கு முதல் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நாம எப்படி சாட்சியா இருக்கிறோம்? இன்னைக்கு சாட்சியா இருக்கிறோமா? கிறிஸ்தவம் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல சாட்சியா இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாகி நாம் சாட்சியா இருக்கிறோமா? நான் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கதான் செய்றேன். அநேக காரியங்களே நம்முடைய சாட்சியை நம்ம இழந்து விடுகிறதுக்கு காரணம் நம்முடைய மாமிசத்தின் கிரியைகள். இந்த மாமிசத்தின் கிரியைகள் எப்போ அழிக்கப்படும், எப்போ மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும்னா, பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு புது பலன் நமக்குள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? இந்த மாமிசத்தின் கிரியைகளை அழித்து நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே நாம் மாற்றம் அடைய முடியும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய புது பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். நான் இருக்கிற நேரத்துல சில காரியங்கள் மாத்திரம் இன்னைக்கு பார்த்து கடந்து செல்ல போகிறோம். 40ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்துல வாசிங்க. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த, பாருங்க, பூமியின் எல்லாவற்றையும் கடையாந்திரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர் என்ன செய்வதில்லை? சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. அல்லேலூயா. சிருஷ்டித்த தேவன் அவர் ஒரு நாள் என்ன செய்கிறது இல்ல. 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்கி 7 நாள் அவர் ஓய்ந்து இருந்தார்னா அப்போ அவர் சோர்ந்து போய் ஓய்ந்திருந்தாரா? வேதம் சொல்லுகிறது நமக்காகத்தானே ஓய்ந்திருந்தார். படைச்சு எல்லாம் 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்குறதுனால அவர் சோர்ந்து போயிட்டாரு, டயர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தமா? இல்லை. அவர் ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லை. கவனிக்கிறீங்களா? பூமியின் கடையாந்திரங்கள் சிருஷ்டித்த தேவன் ஒரு நாளும் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆனா மனிதர்களாய் இருக்கிற நாம், இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அநேக நேரங்கள்ல சோர்ந்து போகிறோம். சோர்வு பல விதங்கள் வருது. சரீர சோர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் மனசோர்வுகள், சபைக்கு வெளியிலையும் பல காரியங்கள்ல நம்ம சோர்ந்து போறோம். நமக்கு வருகிற பல பிரச்சனை, சரீர பலவீனம், பொருளாதார தேவைகள், இப்படி குடும்ப பிரச்சனைகள், பல காரியங்கள்னாலையும் நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். போறோமா இல்லையா? நிறைய பேர் கொட்டாய விடுறீங்க, ஏன்னா சரீரம் சோர்ந்து போயிருக்கிறது. ஒருவேளை நைட் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால டயர்டா இருக்க தெரியல, சரி போட்டோம். ஆனால் தேவன் சோர்ந்து போகிறது இல்லை. சரீரத்துக்கு அவர் கிடையாது, சரீரம் அவர் கிடையாது, நமக்கு சரீரம் இருக்கு, அதெல்லாம் சோர்ந்து போகிறோம். அது மட்டுமல்ல, அதே போல கிறிஸ்த வாழ்க்கைக்குள்ளும் நமக்கு மேல நம்ம யாராவது ஒரு மனுஷன் என்ன பண்றோம்னா நமக்கு முன்னால வச்சு பாக்குறோம். அப்படி இல்லைன்னா சில ஆட்களை நம்ம பாக்குறோம், ஓ இவ்வளவு தானா, நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும் பொழுது நான் நினைச்சது சபை என்பது பரலோகம் என்பது. சபைனா ஏன்னா ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்தவ, பெந்தேகோஸ்து சபை என்பது பரலோகம் என்று நினைக்கிறேன். உண்மையில பரலோகம் தான். இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆட்களிடத்துல பழக பழக இவ்வளவுதான கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு, ஐயோ சபையில் இருக்கிற வாலிபர்கள், சபையில இருக்கிற அநேக ஆட்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துச்சு. இவ்வளவுதானா ஐயா நினைச்சேன் பெந்தேகோஸ்து சபைனா. ஆனா உள்ள இருக்கிற ஆட்களை பார்த்தா, சபைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுறது என்ன துள்ளி, ஐயா அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
அடிச்சு தூக்கி வீசிடுவாங்க, பக்கத்துல நிக்க முடியாது. அதே மாதிரிதான் வெளியிலையும் பக்கத்துல போகவே முடியாது. அப்படியே நீ பேசுறது என்ன, ஜெபம் பண்றது என்ன, ஆவிக்குரியது அப்படியே நம்ம நினைச்சிட்டு அவங்களோட நெருங்கும் போது தெரியுது அவ்வளவு மோசமான அவ்வளவு எண்ணங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது நமக்கு என்ன வருது? இவ்வளவுதானா சபை, இவ்வளவுதானா கிறிஸ்தவன், சும்மா பேச்சுதானா அப்படிங்கிற ஒரு நிலை. அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வரும்பொழுது ஊழியர்களோடு நெருங்க இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களோடு கூட நெருங்கக்கூடிய ஒரு அனுபவங்களை தந்து கொண்டு இருக்கிறார். அப்படி சில பார்க்கும்போது சில ஆட்கள் எல்லாம் பழகின ஆட்கள் சொல்லல, சில நபர்களை குறித்து கேட்கும் போது இவ்வளவு மோசமான எவ்வளவு காரியங்கள் அவர்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நினைக்கும் ஊழியத்துல சில நேரங்களில் சோர்வுகளை பிசாசு கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என் தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம சோர்ந்து போறோம். நான் சொன்னது உண்மைன்னா மட்டும் அல்லேலூயா சொல்ல வேண்டாம், உண்மைனா மட்டும் நீ ஒத்துக்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சபைக்கு தொடர்ந்து வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ள அப்படியே சபையை விட்டு விலகிறாங்க. எதையாவது ஒரு சூழ்நிலைகள், ஒண்ணு அவங்க தனிப்பட்ட விதத்துல சந்திக்கிற பல பிரச்சனைகள், அதான் சரீர பலவீனம், பொருளாதார பிரச்சனை, இது நிமித்தம் சோர்ந்து போய் சபை விட்டு போயிடுறாங்க. இது நிமித்தம் அவர்கள் தேவனை தேடுகிறத விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் சபைக்குள் பார்க்கிற காரியங்கள், சபைக்குள் இருக்கிற மற்ற விசுவாசிகள், இன்னும் மேல போன ஊழியர்கள், இப்படி பார்க்கிற காரியங்கள், இது நிமித்தம் சோர்ந்து போறாங்க. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனம் வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும். ஆமா, உலகத்துல இளைஞர்கள் கூட இளைப்படைந்து விடுவார்கள், வாலிபர்கள் கூட என்ன செய்வார்கள்? இடறி விடுவார்கள். இது லிட்ரா எழுத்தின்படியே இளைஞர்கள் கூட. சமீபத்துல என்னுடைய சகோதரருடைய பையன் ஒரு 4-5 மாசம் முன்னால 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து கால் எல்லாம் பிராக்சர் ஆகி, சமீபத்துல கேட்டேன் எப்படி இருக்கிறான், நடக்க முடியல, கால் எலும்புல கால் ஊன கூட முடியாத நிலையில. இளைஞர் கூட இடறி விழுவார்கள். வாலிப வயசுல நமக்கு அதை செய்யலாம், ஓடுவான். ஆனா எங்கேயாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கணும். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருகிற வாலிபர்களுக்கும் ரொம்ப இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வேகமா இருப்பாங்க, கவனமா இருக்கும். வேகம் நமக்கு அவசியம் இல்லை, வேகம் அவசியம். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவ வட்டாரங்களில் நமக்கு தேவை வேகம் அல்ல, ரொம்ப உற்சாகம் இருப்பாங்க, ரொம்ப ஜெபம் பண்ண, ரொம்ப அதெல்லாம் அவசியம் தான், ஜெபம் பண்ணணும். ரொம்ப வேகமா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா காணாம போயிடுவாங்க. நான் வளர்ந்த சபையில கூட பார்த்துருக்கேன், அப்புறம் காணாம போயிடுவாங்க. ஏன்? அது எங்கேயாவது ஒரு இடத்துல இடறி இருக்கும், எங்கேயாவது ஒரு காரியத்துல விழுந்து போயிருக்கும். எப்படி சரீர பிரகாரமா விழுந்து போகிறோம், அதே போல ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போகிற இளைஞர்கள் மட்டுமல்ல, நான் சொல்றது இளைஞர்கள் மட்டுமல்ல, புதுசா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஆட்கள் ஆரம்பத்துல அப்படிதான் உற்சாகமா இருப்பாங்க. போக போக பாருங்க அப்படியே அந்த உற்சாகம் குறைந்து சோர்ந்து போயிருப்பாங்க. இல்ல எங்கேயாவது அவங்க உற்சாகம் மிகுதியினால இடறி போயிருப்பாங்க, விழுந்து போயிருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எப்படி நம்முடைய தேவன் அவர் சோர்ந்து போகிறது இல்லையோ, அவர் இடறி போகிறது இல்லையோ, அதே போல அவருக்கு காத்திருக்கிறவர்களையும் அவர் சோர்ந்து போக விடுவதில்லை, இடறி போக விடுவதில்லை. கர்த்தர் அவர்களை புது பலத்தினால் நிரப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த SFCல நிறைய புதிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளோ உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் இடறி போகாமல், நீங்க விழுந்து போகாமல், சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியங்களுக்கும் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் தருகிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தருகிற பலன் தான் உங்களை என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையும் முன்னேறி போக வேண்டும். அல்லேலூயா. அதே அதிகாரம்
இந்த இதுல இதற்கு முன்பாக முப்பதாம் அதிகாரத்தை வாசிங்க. 30ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்துல வாசிங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் எகிப்துக்கு போகிறவருமாகிய ஐயோ, பார்வனுடைய பலன் வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் அது உங்களுக்கு லட்சையாகவும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களை பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் கையில ஒப்பு கொடுக்கிறதான காலகட்டத்துல சிலர் எகிப்தை தேடி ஓடினாங்க. ஏன் எகிப்தை தேடி ஓடினாங்கன்னா, அவர்கள் எகிப்தில் இருக்கிற குதிரைகள், எகிப்தின் அந்த பாதுகாப்பை அவங்க பெருசா நம்பினாங்க. எகிப்துக்கு போனா நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல பாதுகாப்பு இருக்கும், யாரும் நம்மளை அங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் வாக்கை கேளாமல். ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன பண்ணுங்க, பாபிலோனுக்கு போகணும். யாரும் பாபிலோன்ல யாரும் எங்க போக கூடாது, இங்க எகிப்து இஸ்ரவேல் தேசத்துல கூட இருக்கக்கூடாது, பாபிலோனுக்கு போகணும்னு சொன்னார். ஆனா ஒரு சிலர் எகிப்தை தேடி ஓடுனாங்க. அதனால சொல்லுகிறார், பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும். இன்னைக்கு நிறைய பேரு நமக்கு பிரச்சனை வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்காம எதை தேடி ஓடுறோம்? யார் நமக்கு உதவி செய்வா? இந்த காலகட்டத்துல எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யார்? சிலர், நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூட கூடாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு பணம் மிக அவசியம், படிப்பு அவசியம், கல்வி அறிவு ரொம்ப அவசியமா இருக்கிறது. உலக பல காரியங்கள், படிப்பு இல்லாம எதையும் செய்ய முடியாது, பணம் இல்லாம எதையும் செய்ய முடியாது, எல்லாம் நமக்கு அவசியமா இருக்கும். ஆனா அதை நம்பி ஓடுகிற, இன்னைக்கு அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெட்கமாகவும், எகிப்துடைய நிழல் அது உங்களுக்கு வெட்கமா மாறும். சிலர் அதை மட்டும்தான் கவனிக்கிறீங்களா? ஏதாவது நல்ல வேலை அவசியம், நல்ல பண அவசியம், வேலைக்காக நல்ல வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு ஓடுகிற அனுபவங்கள் இருக்கக்கூடாது. முதலாவது தேவன், அதுக்கப்புறம் தான் வேலை, அதுக்கப்புறம் தான் படிப்பு, அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு காரியம். தேவனை விட்டு வேற எந்த ஒரு காரியத்துக்கும். இதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணும்போது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பது அவர்களுக்கு. சில ஆட்கள் நமக்கு உதவி செய்யறன்னு வருவாங்க, ஆனா நம்மளை பிரச்சனையை மாட்டி விட்டு போயிடும். அப்படி நிறைய அனுபவங்களை நான் பார்த்திருக்கேன். விசுவாசிகள்ல இருந்து ஊழியக்காரர் வரைக்கும் பார்த்திருக்கேன். ஏதாவது அவங்க உதவி செய்கிறதை காட்டிலும் உதவி செய்யாமல் இருந்தா நல்லது அப்படின்னு எப்ப தோணும் தெரியுமா? அடிப்பட்ட அப்புறம் தோணும். அப்படி அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. சில உதவி செய்யணும் நம்மளை பிரச்சனையில மாட்டி விட்டு போவாங்க. அதைத்தாங்க ஆண்டவர் சொல்றார். எகிப்தியர் பார்வோன் அவன் சும்மா இருக்கிறது நல்லது. அவனை நம்பி போனேன்னா உனக்கு அது எப்படி இருக்கும்? பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும், எகிப்தின் நிழல் அது உங்களுக்கு லட்சையாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பார்வோனுடைய பலன், உலக காரியங்கள். இன்னைக்கு உலகமும் உலகம் உண்டான எந்த ஒரு காரியமும்
அது தேவனால் உண்டானது அல்ல. இதெல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனையோ தேவனுடைய காரியங்களையோ நீங்க உதறி தள்ளக்கூடாது, அசட்ட பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சில அதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய காரியங்கள் அசட்ட பண்ணுகிறவர்களா இருக்கிறதுனாலதான் நாம் எதை இழந்து விடுகிறோம் என்று சொன்னால் தேவ பலனை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. உலகம் எதை நம்பி போறோமோ அது நமக்கு எப்படி மாறுகிறது? எழுச்சியாகவும் எப்படி மாறுகிறதா? வெட்கமாகவும். நீங்க எதை நம்பி போறீங்களோ, யாரை நம்பி போறீங்களோ, கவனிக்கிறீங்களா? அது உங்களுக்கு லட்சையாகவும் வெட்கமாகவும் மாறும். அவங்க உங்களுக்கு எந்த உதவி செய்யாம இருக்கிறது அவர்களுக்கு நல்லது, உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க நம்ப வேண்டியது, சார்ந்திருக்க வேண்டியது யார சொல்லுங்க? தேவ பலனை சார்ந்திருக்கு. அல்லேலூயா. அதுல நீங்க கடைசியில அது 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவன். ஆகவே நாம் காத்திருக்கிறோம் இல்லையமோ, நமக்கு உதவி செய்கிறதுக்கு நாம் என்னதான் ஆண்டவர் விட்டு நம்ம தூரமா போனாலும், மற்ற காரியங்களை மற்ற மனிதர்கள் நம்பி போனாலும், நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்காக காத்திருக்கும். அதனாலதான் அந்த வசனத்தின் கடைசியில சொல்லப்படுகிறது, ஆகவே அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். அவர்கள் இலைப்படைய மாட்டார்கள், அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் இலைப்படைவதில்லை, அவர் சோர்ந்து போகிறதில்லை. ஆகவே அவருக்கு காத்திருக்கிறவர்களையும் அவர் இலைப்படைய விடுவதும் இல்லை, சோர்ந்து போக விடுவதும் இல்லை. அவர்களை புது பலத்தினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த தேவ பலனை, அந்த புது பலனை, அந்த உள்ளான வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமா, வெகு தூரமா இருக்கு. அல்லேலூயா. நான் பல காரியங்களை யோசிக்கும் போது இந்த வசனம் என்னை பல விதங்களில பலப்படுத்தியது, என்னை தேர்ச்சியது, என் தைரியப்படுத்தினது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பல சூழ்நிலைகள், நெருக்கங்கள், அதான் சொன்னேன், வெளியில இருக்கிற பல நெருக்கங்கள், மாமிச ரீதியாக வரக்கூடிய நெருக்கங்கள், பொருளாதார பிரச்சனை, சரீர பலவீனம், குடும்ப பிரச்சனைகள், தொழில், வியாபாரம், பல காரியங்கள்ல வருகிற பல நெருக்கம், அதே போல ஆவிக்குரிய ரீதியிலே வரக்கூடிய பலவிதமான நெருக்கமான பல சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்மளை சோர்ந்து போக செய்யலாம், இடறிவிட செய்யலாம். ஆனாலும் கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை புது பலத்தினால் நிரப்புவார். நீங்க நினைக்கிறீங்க, என்னால இது முடியுமா, என்னால இதை சாதிக்க முடியுமா, இந்த காரியத்தை இதுவரையிலும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே, நான் இதுவரை நான் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்துல, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தேன், ஆனா இன்னைக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை புது பலத்தினால் நிரப்பும் பொழுது நீங்க நினைக்கிறதுக்கும் மேலாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க உங்களால முடியாதுன்னு, ஆனா உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள் வருகிற அந்த பலன் உங்களை கொண்டே கர்த்தர் அதை செய்ய போதுமானவர். ஐயோ, என் ஜெப வாழ்க்கையில நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், நல்லா ஜெபிக்கணும், நல்லா நாம் தேவனோடு உறவாடணும், நல்லா வேதத்தை தியானிக்கணும், நல்லா நான் ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல பலப்படணும்னு நினைக்கிறேன், என்னால கொஞ்சம் கூட வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல என்னால முன்னேற முடியலையே நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். உலக காரியங்களை, உலக பிரச்சனையினால சோர்ந்து போயிருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனிதர்கள், இல்லைன்னா சபைக்குள் இருக்கிற யாரையோ ஆட்களை பார்த்தோ ஊழியர்களை பார்த்தோ சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் எதை செய்யணும் விரும்புனீங்களோ அதை செய்ய தேவன் உங்களை புது பலத்தினால் நிரப்புவாராக. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் தருகிற பலன். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலன். தேவன் உங்களுக்கு தருகிற பலத்தினாலே நாம் நினைக்கிற காரியத்தை, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை, நாம் வாஞ்சிக்கிற காரியத்தை செய்து முடிக்க, நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அது வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, இலைப்படைய மாட்டீங்க. ஏன்னா நம்முடைய தேவன்
அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல, இலைப்படைவதில்லை. இளைஞர்கள் இலைப்படையலாம், வாலிபர்கள் இடறி விழலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இலைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். தேவன் அவர்களை புது பலத்தால் நிரப்புவாராக. கண்களை மூடி செபிப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் புது பலத்தினாலே ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். நம்மன்னு சொல்லும் பொழுது இங்க இருக்கிறவங்க மட்டுமல்ல, எல்லா